ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஏகாதசி. இந்த ஏகாதசி வந்துட்டு மாதம் மாதம் வந்துட்டே தான் இருக்குது. நிறைய வகை ஏகாதசிகள் இருக்குது. பர்டிகுலராக தை மாதம் வளர்பிறையில் வர ஜெய ஏகாதசின்னு சொல்லுவாங்க இதையே. இந்த ஜெய ஏகாதசி வந்துட்டு பணம் சம்மந்தப்பட்ட, செல்வம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்க போய் தான் தொடர்ந்து ஏகாதசி வழிபாடுங்கிறது எல்லாரும் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சில வழிபாடுகள்லாம் நீங்கள் செய்வீங்க. அதே போல் இன்றைக்கி நான் சொல்கிற இந்த இன்ஃபர்மேஷனையும் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சின்ன விஷயந்தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யுங்க. அந்த மாதிரியான நல்ல பவர் காமிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற February மாதம் தேய்பிரை பஞ்சமி எப்போ வருதுன்னா 6ஆம் தேதி வருது. 5ஆம் தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் இருக்குது. நம்ம வீடியோ இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை ஆகம்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கறது, என்ன ப்ரொசீஜருங்கெல்லாம் 5 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு, எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, பட் நானும் பெயர்கள் கொடுக்கணும், எனக்கும் பிரச்சனைகள்லாம் சரியாகும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். நீங்கள் அப்படி அனுப்பிவிடும்போது இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி பேர் கொடுக்குறவங்க நீங்கள் இப்போ எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் கண்டிப்பாக போட்டு அனுப்பணும், சரிங்களா? அது மறந்துடாதீங்க. அதே போல் நம்ம நவமூலிகை யாகத்தில் தொடர்ந்து பயனடைஞ்சிட்டு வரவங்க எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. இந்த 5 வருஷத்தில் ரெஃபரல் மூலமாக வந்தவங்க அத்தனை பேர் இருக்கீங்க. நீங்கள் செஞ்சு உங்களுக்கு நல்லாயி நீங்கள் பக்கத்தில் சொல்லி, மற்றவங்களுக்கு சொல்லி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி, உங்கள் சொந்தக்காரங்கிட்ட சொல்லின்னு சொல்லிட்டு இந்த தியாஷி ஃபேமிலியில் ஒட்டுமொத்த சொந்தங்கள் எல்லாருமே இருக்காங்க. நிறைய குடும்பங்கள் இதில் இருக்குது. நிறைய பேர் நான் அப்டேட் போடுறனோ இல்லையோ, பஞ்சமி எப்பன்னு தெரிஞ்சதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு கரெக்டாக அனுப்பி விட்டுருவீங்க பெயர்கள் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர்த்துக்கு நன்மைகள் போய் சேரணும். ஏன்னா இது ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். அவ்வளோ நன்மைகள் அத்தனை பேர்த்துக்கு, சாத்தியமே இல்லாத அத்தனை விஷயம். நோயில் ஆரம்பித்து வாழ்க்கையில் ஆரம்பித்து கஷ்டம்னு எத்தனை பேர்த்தோட பிரச்சனை ஒரே தடவையில் அவ்வளோ ஒரு மிராக்கள் காமிச்சிருக்காங்க வராகி அன்னை தான் சொல்லணும். அந்த ஒரு தடவையில் ஆரம்பித்து தொடர்ந்து கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ நன்மைகள் நடந்துகிட்ருக்கு. கொடுத்தோன்னே ஃபேமிலியில் அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒருத்தங்களும் எவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்கிறது வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள், வராகமூர்த்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள். எல்லாருக்கும் போய் சேரட்டும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும், சரிங்களா? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப எஃபெக்டிவும் கூட. இதை எப்படி செய்யணுங்கிறது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கரெக்டாக அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நார்மலாக நம்ம பெரியவங்கள்லாம் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சில மெத்தட் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நமக்கு பொறுத்த மட்டும் என்னென்னா, கையில் காசு இருந்துட்டாலே நம்ம சாமியில் ஆரம்பித்து மனுஷங்களை ஆரம்பித்து எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். கஷ்டம் வந்தால் மட்டும்தான் சாமிக்கிட்ட போய் நிற்போம். காசு இல்லை, பணம் வேணும், பிரச்சனை இருக்குது அப்படின்னு சாமிக்கிட்ட போய் அப்போ தான் நமக்கு நிற்க தோணுது. ஆனால் காசு இருந்துட்டால் எல்லாத்தையும் மறந்துடும். ஆனால் நம்ம பெரியவங்க அப்படி இல்லைங்க. அந்த பணம் கையில் வந்தாலும் அதை நிலச்சிருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி பண்ணணுமோ அத்தனை வழிகளையும் பண்ணியிருக்காங்க. நிறைய சூட்சமமான விஷயங்களையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதில் ஒன்று தான் இந்த ஏகாதசி வழிபாடு. பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் பெருமாள் காலை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களையாட்ட வாழ போகிறவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சூப்பர் செட்டில்டான லைஃப்பை கொடுத்துருவார், சரிங்களா? இதுக்கு என்னென்னா ஒரு சிம்பிளான விஷயந்தான். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமைக்கு இந்த வாட்டி நமக்கு குபேர வியாழனா கிடச்சிருக்கு. அதனால் வியாழக்கிழமை ஏகாதசி அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி இதை சொல்கிறேன். மற்றபடி ஒரு வாரமும் வியாழக்கிழமை இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த முறை செய்கிற அன்னைக்கு இந்த முறையை செஞ்சு முடிக்கிற மட்டும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் பீரியட்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா அதை செய்யும் போது சுத்தமாக செய்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் எது வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கரையெல்லாம் இல்லாமல் காயமெல்லாம் இல்லாத ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்கள் கையில் வலது கையில் வச்சுட்டு, உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டியது இருக்கா, இல்லை பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்களா, எந்த விஷயம் நடக்கணுமோ அதை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏகாதசி அப்படிங்கிறது பணத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கேட்குற விஷயங்களையும் ஈஸியாக செய்கிற சக்தி ஏகாதசிக்கு இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் எது நடக்கணுமோ அதை வேண்டிக்கோங்க. மெயினாக பணம் காசுக்கும் ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா? அதனால் ஏதாவது நடக்கும்னு நினச்சா அதை வேண்டிட்டு, இந்த மந்திரம் உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கு. இந்த மந்திரம் பணத்துக்குரிய மந்திரம். பணம் யாராவது கொடுக்க வேண்டியவங்க இருந்தாலும் கொடுத்துருவாங்க, வர வேண்டியது இருந்தாலும் வந்துடும். உங்களை தேடி தேடி வந்துட்டே இருக்கும். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நமக.
சரிங்களா? இது வந்துட்டு இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு 27 முறை வாரத்துக்கு ஒரு வாட்டி வியாழக்கிழமை ஈவினிங் டைம் விளக்கு வைக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லலாம். அல்லது நீங்கள் காலையில் நேரம் செய்கிறதுனா கூட செய்யலாம். சொல்லும் போது இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நல்லா வேண்டிட்டு உங்கள் பணம் வைக்கிற பாக்ஸ் எங்கே வச்சுருக்கீங்க அங்கே கொண்டு இந்த எலுமிச்சம்பழத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் பணம் யார்ட்டையாவது கேட்க போகிறீங்க, வசூலிக்க போகிறீங்க, இல்லை பணம் உங்களுக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க, நல்ல விஷயம் நடக்கணும்னு நான் எதிர்பார்த்து போயிட்டுருக்கேன்னா இந்த கனியை இப்படி வச்சு நீங்கள் வேண்டிட்டு எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு ஃபேவரான பதில் வரும். நீங்கள் கேட்ட பணம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் உங்களை தேடி தானாக வந்து கிடைக்கும். இந்த கனியை நம்ம இப்படி வந்துருச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளான விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வாரத்தில் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சாலே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு காமிக்குங்க. ஏன்னா இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம அம்மா அப்பாவில் ஆரம்பித்து மற்றவங்க எல்லாருமே காசு காசுன்னு ஓடி ஓடி டயர்ட் ஆகிடுறாங்க இல்லையா? அந்த பணம் அவ்வளோ ஒரு சிரமமாக இருக்குது நிறைய பேர்த்து லைஃப்பில். ஸோ நமக்குமே அந்த பணம் கிடைக்கிறதுங்கிறது ஒரு ஈஸி கிடையாது. நம்ம கையில் வர பணம் தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம அதை தொடர்ந்து என்ன சொல்கிறது, காப்பாற்றிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? அதுக்காக தான் இந்த விஷயமெல்லாம் சொல்கிறோம். அதனால் பணமோ செல்வமோ எது உங்ககிட்ட ஈஸியாக கிடைச்சாலும் அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லி அந்த தெய்வத்துக்கு உண்டான வழிபாடுகளை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. உங்ககிட்ட அது நிலச்சிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் நம்ம பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் வாரத்தில் ஒரு வாட்டி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கெல்லாம் ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி இப்படி சொல்லி நீங்கள் அதை வச்சுட்டு வழிபாடு பண்ணுறக்கு. அதனால் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இந்த கனியை நீங்கள் வாரம் ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் பணம் வைக்கிற இடத்துல நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அடுத்த வாரம் நீங்கள் மறுபடியும் வியாழக்கிழமை வழிபாடு பண்ணும்போது அந்த பழைய கனியை எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுட்டு பேஸ்கெட்டில் கூட போட்டுருங்க. புதுசாக ஒரு கனி வச்சு நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கலாம். இது வந்துட்டு உங்கள் காசு உங்கள்கிட்ட நிலச்சிருக்க வைக்கும். வர வேண்டிய காசு கொண்டு வந்து சேர்க்கும். பணம் சம்மந்தப்பட்ட அல்லது உங்களுக்கு நிறைவேறாத எந்த விஷயமாக இருந்தாலும் நடத்தி காட்டும். இது நீங்கள் உங்கள் தேவையை பொறுத்து எந்த விஷயமோ அதை நீங்கள் அவர்கிட்ட வேண்டிட்டு இதை நீங்கள் செஞ்சாலே போதுங்க. ரொம்ப சிம்பிளாக எளிமையாக செய்ய வேண்டிய ஒரு விஷயந்தான். மறக்காமல் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பெருமாள் கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா அந்த கோவிலில் போய் கூட நீங்கள் இந்த வழிபாடு வந்து செய்யலாங்க. எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போய் பெருமாள் காலடியில் வச்சு வாங்கிக்கோங்க. பூசாரிக்கிட்ட சொல்லி வச்சு கொடுங்கன்னா அவர் வச்சு கொடுப்பாரு. வச்சு வாங்கிட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் கோவிலே உட்காந்து ஒரு 27 முறை சொல்லலாம். சொல்லிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வைக்கிறது இன்னுமே கூடுதல் சிறப்பு. கோயிலேருந்து வாங்கிட்டு வந்து அதுக்கு ஒரு பவர் இருக்கும் இல்லையா? அதனால் உங்களால் கோயிலுக்கு போக முடியும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட நீங்கள் செய்யலாம். வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. இதையும் நீங்கள் வாரம் வீட்டில் செய்யறதுக்கு பதிலாக கோவிலில் போய் செஞ்சுட்டு வந்து கூட இப்படி செய்யலாங்க. ஸோ இவ்வளவு தான் விஷயம். சரிங்களா? ரொம்ப சுலபமாக எளிமையான முறையில் எப்படிலாம் செய்யணுமோ அவ்வளோ முறைகள் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சில சிஸ்டர்ஸ் வந்துட்டு அக்கா இதுக்கு சரியாகுமா அதுக்கு சரியாகுமா ஏதாவது மெத்தட் இருக்கான்னு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க. நம்ம வீடியோவில் பொதுவாக நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே எல்லா பிரச்சனைக்கும் சரியாகிற மாதிரியான விஷயங்களை தான் நான் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு எது இருக்கோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா உங்களுக்கு பலன் கிடைக்கும். நிறைய கொடுத்துருக்கேன். எல்லாமே நம்ம வராகமுத்து சித்தரை அவங்களோட சித்தர்கள் குறிப்பிலிருந்து சொல்லப்பட்டது தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதனால் நீங்கள் பார்த்து செஞ்சு பாருங்கள். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.